வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். எங்க கைக்கு கிடைச்சது ஒரு ஆய்வு கட்டுரை. இது இந்தியாவோட அத்வைத வேதாந்தத்தையும் சீனாவோட சான் பௌத்தத்தையும் ஒப்பிடுது. ஆமா. மேலோட்டமா பார்த்தா இது ரெண்டும் வேற வேற நாடுகள், வேற வேற கலாச்சாரங்கள்ல உருவான தத்துவங்கள். ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு மரபுகளும் முழுமையான உண்மை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அணுகுதுங்கிறத ஆராயுது. குறிப்பா ரெண்டு பெரிய ஆசான்கள் வழியா இல்லையா? ரமண மகரிஷி அப்புறம் மாஸ்டர் சூயுன். ஆமா, 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த ரெண்டு ஞானிகளோட போதனைகள் வழியா இதை அலசுது. எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி வருது. இந்தியா, சீனா இவ்ளோ தூரத்துல இருக்கிற ரெண்டு தத்துவங்களுக்குள்ள எப்படி ஒரு தொடர்பு இருக்க முடியும்? ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ம் இந்த ஆய்வு முழுக்க மையமா இருக்கிற ஒரு புள்ளி என்னன்னா, ரெண்டு பேருமே ஒரே கேள்வியை தான் பிடிச்சிருக்காங்க. நான் யார்? மிக சரியா சொன்னீங்க. இந்த நான் யாருங்கிற கேள்வி ஒரு பாலம் மாதிரி இந்த ரெண்டு தத்துவங்களையும் இணைக்குது. ஆனா அவங்க அந்த கேள்விக்கு வர்ற பதில்கள் மேலோட்டமா பார்க்கும்போது நேர் எதிரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும். அப்படியா? எப்படி? ஒன்னு நான் மட்டுமே உண்மைன்னு சொல்லுது, இன்னொன்னு நான் என்பதே இல்லைன்னு சொல்லுது. அடேங்கப்பா, இதுதான் இந்த விவாதத்தோட சுவாரஸ்யமே. எப்படி ரெண்டு நேர் எதிரான பதில்கள் ஒரே இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போக முடியும்? இந்த புதிரையத்தான் இன்னைக்கு நம்ம அழுக்க போறோம். சரி வாங்க, முதல்ல அத்வைத வேதாந்தத்திலிருந்து ஆரம்பிப்போம். சரி அத்வைதத்தோட மைய கருத்து பிரம்மம். இந்த ஆய்வுல தெளிவா சொல்றாங்க, பிரம்மம்ங்கிறது சிவன், விஷ்ணு மாதிரி ஒரு குறிப்பிட்ட கடவுள் கிடையாது. ஓ, அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மூலம். அதுவேதான் இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கு. இதுக்கு முண்டக உபநிடதத்துல வர்ற சிலந்தி உதாரணம் ரொம்ப அருமையா இருக்குமே. ஆமா ஆமா. எப்படி ஒரு சிலந்தி தனக்குள்ள இருந்து வளைய பின்னி அப்புறம் தனக்குள்ளேயே அதை இழுத்துக்குதோ, அதே மாதிரி பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் தோன்றி அதுக்குள்ளேயே மறைஞ்சிடுதுன்னு சொல்றது. அந்த சிலந்தி உருவகம் ரொம்ப ஆழமானது. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சிலந்திக்கு அந்த வலைய உருவாக்க வேற எந்த பொருளும் தேவையில்லை. அது அதிலிருந்து தான் வருது. சரி. அதே போல பிரம்மத்திற்கு உலகத்தை படைக்க வெளியிலிருந்து எதுவும் தேவையில்லைன்னு அத்வைதம் சொல்லுது. இந்த பிரம்மத்தை இந்த ஆய்வு ரெண்டு விதமா பார்க்க சொல்லுது. ஒண்ணு சொல்லுங்க. இந்த உலகத்தையே உருவாக்குன படைப்பாற்றல் சக்தி. ஓகே. இன்னொன்னு அது ஒரு உயர்நிலை உணர்வு. நாம அத சச்சிதானந்தம்னு சொல்றோம். அதாவது சத் சித் ஆனந்தம். இருப்பு, உணர்வு, பேரானந்தம். ஆமா. இது வெறும் சந்தோஷம் இல்ல. இன்பம், துன்பம், கோபம், கவலைன்னு எல்லா உணர்ச்சிகளையும் கடந்த ஒரு முழுமையான அமைதியான நிலை. ஒரு நிமிஷம். பிரம்மம் தான் எல்லாம், அதுதான் பேரானந்தோன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம கவலை, கோபம் தானே உணர்றோம். நிச்சயமா. அந்த பிரம்ம அனுபவங்கிறது ஒரு தத்துவமா இல்லாம நிஜமா அடையக்கூடிய ஒரு விஷயமா? அதுக்கு ஏதாவது நடைமுறை வழி இருக்கா? மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் ஆதிசங்கரர் வரார். அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவது என்பது ஆவது. டு நோ இஸ் டு பி. அறிவது என்பது ஆவதா? ஆமா. பிரம்மத்தை பத்தி புத்தகங்கள்ல படிக்கிறது இல்ல. அது நீங்களாவே உணர்றது, நீங்களே அதுவா மாறுறது தான் அசல் விஷயம். இதுக்கு இந்த ஆய்வு முன்னிலைப்படுத்துற வழிதான் ஆத்ம விசாரம். அதாவது அந்த நான் யார் கேள்வி. இது ஒரு எதிர்மறை அணுகுமுறைன்னு சொல்றாங்களே, நேத்தி நேத்தி இதுவல்லன்னு சொல்றது. ஆமா. நான் இந்த உடலா? இல்ல. ஏன்னா உடலுக்கு வலிக்குது. ஆனா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றேன்னா வேறையா இருக்கேன். அதுதான் பிரம்மம்ங்கிறது அத்வைதத்தோட பார்வை. இதுக்கு நம்ம காலத்திலேயே வாழ்ந்த உதாரணம் ரமண மகரிஷி. அவரோட அனுபவம் இந்த தத்துவத்துக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கு. நிச்சயமா. இந்த ஆய்வு அந்த சம்பவத்தை ரொம்ப அழகா விவரிக்குது. ரமணருக்கு அப்போ 16 வயசு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தீவிரமான மரண பயம் வருது. அது ஏதோ வியாதியால வந்த பயம் இல்லையே. இல்லவே இல்ல. நான் செத்துட்டா என்ன ஆகும்ங்கிற ஒரு ஆழமான திகில். ஆமா, அவர் அந்த மரண அனுபவத்தை தனக்குத்தானே நிகழ்த்தி பார்க்கறாரு. ஒரு பிணம் மாதிரி தரையில கை கால்களை விரைப்பா வச்சுக்கிட்டு மூச்சை அடக்கிக்கிட்டு. சரி, இந்த உடல் செத்து போச்சு, இதை இப்ப சுகுநாட்டுக்கு எடுத்துட்டு போய் எரிச்சிடுவாங்க, இது சாம்பல் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் நான் இருப்பேனான்னு தனக்குள்ளே ஆழமா விசாரிக்கிறார். அந்த தீவிரமான விசாரணையில தான் அவர் ஒரு விஷயத்த உணர்றாரு. உடல் செத்து போனாலும் அந்த நான்கிற உணர்வு, அந்த ஸ்புரணம் மட்டும் அழியாம அப்படியே இருக்கு. அது உடலை சார்ந்தது இல்ல. ஓஹோ. அந்த அனுபவம் தான் அவரோட போதனைகளோட அடித்தளம். உலகம், உடல், மனசு எல்லாமே அந்த நான்கிற மூல உணர்வுல தோன்றி மறைகிற ஒரு தோற்றம் மட்டும்தானே அவர் சொல்றாரு. ரமண மகரிஷியோட இந்த நான் யார் என்கிற நேரடி அணுகுமுறை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு.
ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட இதே காலகட்டத்துல இதே மாதிரியான ஒரு தேடல் சீனாலயும் நடந்திருக்கு. ஆமா ஆனா அவங்க அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமானது, ஒரு புதிர் மாதிரி. ஆமா இப்ப நம்ம சான் பௌத்தத்துக்குள்ள போறோம். அத்வைதம் பிரம்மம்னு சொல்றத சான் பௌத்தம் புத்த தன்மை, புத்த நேச்சர் அப்படின்னு சொல்லுது. புத்தத்தன்மையா அப்படின்னா? அதாவது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு புத்தராக மாறுறதுக்கான விதை, அந்த சாத்தியம் இயல்பாவே இருக்குன்னு அர்த்தம். இது கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. பிறப்பால யாரும் உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ இல்ல, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஞானம் அடையிற தன்மை இருக்குங்கிறது. சரி, அவங்களோட பயிற்சி முறை என்ன? அத்வைதத்துல ஆத்ம விசாரம் மாதிரி அங்கே என்ன இருக்கு? அங்க இருக்கிற முறைக்கு பேரு ஹுவா டோ. ஹுவா டோ இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டெக்னிக். ஹுவாட்டோ. ஆமா, ஹுவா டோங்கிறது ஒரு குருவுக்கும் சீடருக்கும் நடந்த உரையாடல்ல இருந்து வர்ற ஒரு கேள்வி. ஆனா அதுக்கு தர்க்க ரீதியா பதிலே சொல்ல முடியாது. ஏன் அப்படி? தர்க்க ரீதியா பதில் சொல்ல முடியாத கேள்வியை கேட்டு என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க, நம்ம மனசு எப்பவுமே ஒரு கேள்விக்கு பதில் தேட முயற்சி பண்ணும். ஆனா ஒற்றை கையால் கைத்தட்டினால் என்ன ஓசை வரும் மாதிரியான ஒரு கேள்விக்கு தர்க்க ரீதியான பதிலே கிடையாது. சரி. இந்த கேள்விய தொடர்ந்து மனசுல வைக்கும்போது நம்மளோட பகுத்தறிவு மனம், லாஜிக்கல் மைண்ட் ஒரு கட்டத்துல சோர்வடைஞ்சிருது, தயஜேருது. அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாம அது அமைதியாகும் போதுதான் எண்ணங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த அமைதியான உணர்வு வெளிப்பட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஓ, மனதை அதன் தர்க்கத்தாலேயே முடக்கிற ஒரு வழியா இது? சரியா சொன்னீங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் 20ஆம் நூற்றாண்டுல 120 வருஷம் வாழ்ந்த மாஸ்டர்? ஷூயுன். 120 வருஷமா? ஆமா, அவர் தன்னோட சீடர்களுக்கு கொடுத்த முக்கியமான ஹுவாடோவ் என்னன்னா, அமிதாப புத்தரின் பெயரை உச்சரிப்பது யார்? Who is repeating the name of the Buddha Amitabha? அதேதான். இதுவும் கிட்டத்தட்ட நான் யார் மாதிரி தானே இருக்கு. கிட்டத்தட்ட அதேதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசத்தோட, நான் யார்னு நேரடியா கேட்காம புத்தர் பேரை சொல்றது யாருன்னு கேட்கும்போது மனசுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி ஆகுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது, சரி, வாய் சொல்லுது இல்ல நாக்கு சொல்லுதா, இல்ல மனசு நினைக்கிறதால வாய் சொல்லுதா? அப்போ அந்த மனசு எங்கிருந்து வருதுன்னு அந்த கேள்வி நம்ம கவனத்தை உள்ளுக்குள்ள அந்த செயலோட மூலத்தை நோக்கி எடுத்துக்கிட்டே போகும். ஓகே, அப்போ ரெண்டுமே கவனத்தை வெளியிலிருந்து உள்ளுக்கு திருப்புற கருவிகள் தானா? நிச்சயமா. இருங்க, இங்கதான் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. அத்வைத்தம் நான் யாருன்னு கேட்டு கடைசியில மிஞ்சுவது நான் என்கிற ஆன்மாதான், அதுதான் பிரம்மம், அதுதான் ஒரே உண்மைன்னு சொல்லுது. ஆனா பௌத்தத்தோட அடிப்படை கொள்கையே அனாத்மன், அதாவது ஆன்மா இன்மை தானே? ஆமா, நீங்க சரியாட்டம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கதான் அந்த ரெண்டு தத்துவங்களும் நேரெதிரா நிற்பது போல ஒரு தோற்றம் வருது. ஒரு பக்கம் நான் மட்டுமே உண்மை, அதை தவிர வேறொன்றும் இல்லை என்கிறது அத்வைத்தம். மறுபக்கம் அந்த நான் என்பதே ஒரு மாயை, அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்கிறது சான் பௌத்தம். இது எப்படி சாத்தியம்? ரெண்டுமே எப்படி ஒரே இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லும்? ஆமா, இந்த முரண்பாட்டை உடைக்கிறது தான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான புள்ளியா இருக்கணும். கரெக்ட். இத விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத தத்துவங்கள் மாதிரி இல்லையா இருக்கு. தோற்றத்துல அப்படிதான் தெரியும். ஆனா நாம ஆழமா பார்த்தா ரெண்டு தத்துவங்களுமே ஒரே எதிரிய தான் தாக்குது. ஒரே எதிரியா? யார் அது? அந்த எதிரி யாருன்னா நம்மளோட அகங்காரம், ஈகோ. அதாவது நான் இந்த உடம்பு, இந்த பேரு, இந்த வேலை, இந்த குடும்பம்னு நாம நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோமே, அந்த குறுகிய நான் தான் அந்த எதிரி. ஓகே, அந்த சின்ன நான் தான் பிரச்சனை. அதை இவங்க எப்படி கையாளுறாங்க? அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சின்ன நான் ஒரு சொட்டு தண்ணி மாதிரி. ஒரு சொட்டு தண்ணி மாதிரி. ஆமா, அது கடல்ல, அதாவது பிரம்மத்துல கலக்கும்போது தன்னோட தனித்தன்மையை இழந்து கடலாகவே மாறிடுது. தனிப்பட்ட ஆன்மா பரம்பொருள்ல கரைஞ்சிடுது. சரி, சான் பௌத்தம்னு சொல்லுதுன்னா அந்த சொட்டு பாணி ஆரம்பத்திலேருந்தே தனியா இல்ல, அது வெறும் ஒரு மாயத் தோற்றம்தான். அது எப்பவும் கடலோட ஒரு பகுதிதான். ஓ, நீங்க தனி சொட்டு நினைச்சதே ஒரு பிரமம். அந்த பிரம்மன் தெளியும் போது நீங்க கடலாவே இருக்கீங்கன்னு உணர்றீங்க. ஆஹா, அப்போ முடிவு ஒண்ணுதான். அத்வைதத்துல சின்ன நான் கரைஞ்சிடுது, பௌத்தத்துல சின்ன நான் ஒரு மாயன்னு தெரிய வருது. ரெண்டு வழியிலயும் கடைசியில அந்த தனிப்பட்ட அகங்காரம் இல்லாம போயிடுது. மிகச்சரியாக. ரெண்டுமே கடைசியில கொண்டு போய் விடுற இடம் இருமையற்ற நான் டியூவல், ஒரு முழுமையான உண்மை நிலைதான். அதாவது நீ, நான், பொருள், சிந்தனை, இன்பம், துன்பம்னு பிரிச்சு பார்க்கிற பார்வை மறைந்து எல்லாம் ஒன்றுதான் என்கிற அனுபவ நிலை. ஆமா, அந்த நிலைய அடையறதுக்கு வார்த்தைகள் தான் வேற வேறையா இருக்கு. அப்போ இந்த ஆய்வு இறுதியா என்ன முடிவுக்கு வருது? இந்த ரெண்டு தத்துவங்களும் தற்செயலா ஒரே மாதிரி வளர்ந்துச்சா, இல்ல ஏதாவது வரலாற்று தொடர்பு இருக்கா?
இது தற்செயலான வளர்ச்சி இல்லைங்கிறது தான் இந்த ஆய்வோட வாதம். நாம ஒரு பெரிய சித்திரமா பார்க்கணும். பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு போன ஒரு தத்துவம். சரி. அப்படி அது சீனாவிற்கு போனபோது அங்க ஏற்கனவே இருந்த டாவோயிசம் மாதிரியான தத்துவங்களோட கலந்து ஒரு புதிய வடிவத்தை எடுத்தது. அதுதான் சான் பௌத்தம். அந்த பயணத்துல அது அத்வைத வேதாந்தத்தோட சில கருத்துக்களையும் குறிப்பா இந்த விசாரணை முறையையும் தன்னோட உள்வாங்கி இருக்கலாம்னு இந்த ஆய்வு வலுவா சொல்லுது. அப்போ நான் யாருங்கிற இந்த நேரடி விசாரணை முறை இந்தியாவையும் சீனாவையும் இணைக்கிற ஒரு ஆன்மீக பாலமா இருந்திருக்கலாம். ஆக 2 வெவ்வேறு மரபுகள், 2 மாபெரும் ஆசான்கள், ஆனா அவங்க காட்டின பாதை ஒரே கேள்வியில் ஆரம்பிச்சு மனதை அமைதிப்படுத்தி அதோட மூலத்தை அறிவதில் முடியுது. ஆமா. அதை நீங்க ஆன்மான்னு சொன்னாலும் சரி, புத்தத்தன்மைன்னு சொன்னாலும் சரி, இல்ல சுயமின்மைன்னு சொன்னாலும் சரி, அனுபவம் ஒன்றுதான், பெயர்கள் தான் வேறு. பெயர்களுக்கும் வடிவங்களுக்கும் அப்பால் இருக்கும் அந்த அனுபவத்தை நோக்கித்தான் 2 பாதைகளும் பயணிக்கின்றன. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான விவாதம் உங்களுக்குள்ள ஒரு புதிய சிந்தனையை தூண்டி இருக்கும்னு நம்புறோம். நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை துளி. இந்த ஆய்வுக் கட்டுரையில ஒரு சின்ன ஆனா சுவாரஸ்யமான குறிப்பு இருக்கு. புத்தரோட அசல் போதனைகள் ஸ்வக்ஹாத்தோ SWAKHATO அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா அதாவது நன்கு விளக்கப்பட்டவை, தெளிவா வார்த்தைகளால சொல்லப்பட்டவைன்னு அர்த்தம். ஆனா பிற்காலத்துல வந்த நாகார்ஜுனர் போன்ற தத்துவஞானிகளோட காலத்துல தான் உண்மைய வார்த்தைகளால விவரிக்க முடியாது, அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதுங்கிற கருத்து ரொம்ப வலுப்பெற்றதா இந்த ஆய்வு சொல்லுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. அப்படியானால் உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த உண்மை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதுங்கிற கருத்து இந்த தத்துவங்களுக்கு பிற்காலத்துல சேர்க்கப்பட்ட ஒரு அலங்காரமா, இல்ல அதுதான் உண்மையான அனுபவமா? அப்படிப்பட்ட ஆழ்ந்த அனுபவங்களை வார்த்தைகளில் கொண்டுவர முயற்சிப்பதால் நாம் எதையாவது இழக்கிறோமா அல்லது பெறுகிறோமா? அந்த அனுபவத்தை விளக்க முயலும்போது அதன் உண்மையான சாரத்தை நாம் குறைத்து விடுகிறோமா? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.